வணக்கங்க. இந்த வீடியோவில் லைன் ரெக்டாங்கிள் ரெண்டும் எப்படி வரைகிறது, அதுக்கு எப்படி டைமென்ஷன் கொடுக்கறது, அதுக்கு எப்படி ரிலேஷன்ஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். லைன் கமாண்ட். இந்த லைன் கமாண்டில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. லைன், சென்டர் லைன், மிட் பாயிண்ட் லைன். இந்த லைன், சென்டர் லைன் ரெண்டையுமே கிரியேட் பண்ணுறதுக்கு சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ லைன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லைன் கமாண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. லைனோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துக்கு மவுஸை ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டு மவுஸோட லெஃப்ட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி லைனோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மவுஸோட லெஃப்ட் பட்டனை ரிலீஸ் பண்ணிவிட்டு மவுஸை ட்ராக் பண்ணி கொண்டு போனீங்கன்னா லைன் வந்து வரும். இப்போ லைனோட நெக்ஸ்ட் பாயிண்ட் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மவுஸோட லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் லைன் வந்துடும். மறுபடியும் அந்த லெஃப்ட் பட்டனை ரிலீஸ் பண்ணிட்டு மவுஸை ட்ராக் பண்ணி கொண்டு போனீங்கன்னா லைன் வந்து கண்டினியூ ஆகும். இதே மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் லைன் வேணுமோ அந்தந்த இடத்துல பாயிண்ட் வச்சு இப்படி லைனை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கமாண்ட்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுனா இந்த கமாண்டை விட்டு வெளியே வந்துடலாம். அப்படி இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி மவுஸை வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இந்த கமாண்டை விட்டு வெளியே வந்துடலாம். இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக எனக்கு லைன் வேண்டாம், 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் லைன் வந்துட்டால் போதும், கண்டினியூவாக வர வேண்டாம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. லைனோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை மவுஸோட லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கோங்க. அந்த லெஃப்ட் பட்டனை ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே ஹோல்டு பண்ணிக்கிட்டே மவுஸை கிராப் பண்ணி கொண்டு வந்து லைனோட நெக்ஸ்ட் பாயிண்ட் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அந்த லெஃப்ட் பட்டனை ரிலீஸ் பண்ணுனா அந்த இடத்துல லைனோட நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துடும். ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் லைன் வந்துடும். இப்போ மவுஸை மூவ் பண்ணால் லைன் வந்து கண்டினியூ ஆகாது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா லைன் கமாண்ட். நெக்ஸ்ட்டு சென்டர் லைன். இப்போ இந்த சென்டர் லைன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா ஆல்ரெடி லைன் கிரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி சென்டர் லைனை கிரியேட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நான் கண்டினியூஸாக சென்டர் லைன் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 பாயிண்ட் சென்டர் லைன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த லைனுக்கும் சென்டர் லைனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா பார்க்கலாம். இப்போ நான் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஷேப் வரைஞ்சிருக்கேன், சரிங்களா? இப்போ இந்த ஷேப்பை வந்து நான் ஒரு சாலிட் மாடலாக மாற்ற போகிறேன். ஓகே, மாற்றியாச்சு. இப்போ அதே மாதிரி சென்டர் லைன் யூஸ் பண்ணி ஒரு ஷேப் வரைய போகிறேன். இப்போ இதை ஒரு சாலிட் மாடலாக மாற்ற ட்ரை பண்ணுறேன், ஆனால் மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா சென்டர் லைன் அப்படிங்கிறது ஜஸ்ட் அ ரெஃபரன்ஸ் லைன் மட்டும்தான். ஸோ இதை வச்சு நம்ம 3D மாடல் கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் இந்த சென்டர் லைனை ரெஃபரன்ஸ் லைனாக வச்சு 3D மாடல் கிரியேட் பண்ணலாம். அது எப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் இங்கே இன்னொரு ஷேப் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த ஷேப்பில் இருந்து நான் ஒரு 3D மாடல் கிரியேட் பண்ண போகிறேன். அது வந்து இந்த லைனை வந்து ரெஃபரன்ஸ் லைனாக வச்சு. இப்போ பாருங்கள், ஸோ இந்த லைனை ரெஃபரன்ஸ் லைனாக வச்சு நான் இந்த ப்ரொஃபைலில் ஒரு 3D மாடல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா லைன், சென்டர் லைன் ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். சென்டர் லைன் அப்படிங்கிறது ஜஸ்ட் எ ரெஃபரன்ஸ் லைன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் லைன். இப்போ இந்த லைன், சென்டர் லைன் ரெண்டுலேயும் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணோம், அப்புறம் செகண்ட் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணோம். ரெண்டுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா லைன் வந்துடும். ஓகேங்களா? பட் இந்த மிட் பாயிண்ட் லைனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கிரியேட் பண்ண போகிற லைனோட மிட் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் மிட் பாயிண்ட் லைனை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிற லைனோட மிட் பாயிண்ட் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துக்கு மவுஸை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து மிட் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மவுஸை அப்படி நான் ட்ராக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ தூரம் என்ன டைரெக்ஷனில் ட்ராக் பண்ணுறேனோ அப்படியே அந்த மிட் பாயிண்ட்லேருந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராக் பண்ணுறேனோ அதே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் லைன் எக்ஸ்டெண்ட் ஆகும்.
சரிங்களா. ஸோ எண்டு பாயிண்ட் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நான் இன்னொரு பாயிண்ட் பிளேஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கிரியேட் ஆயிருச்சு. அதோட மிட் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் லைன். லைன் ஸ்கெட்சஸ்க்கு எப்படி டைமென்ஷன் கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சம் ஷேப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சி வச்சுருக்கேன் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி. இப்போ இதுக்கு டைமென்ஷன் எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைன் கமாண்டுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே நிறைய டூல்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவை ஸ்மார்ட் டைமென்ஷன் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்மார்ட் டைமென்ஷனை கிளிக் பண்ணிட்டு நமக்கு எந்த லைன் வேணுமோ அந்த லைனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த லைனோட லென்த் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா. இப்போ நான் ஆல்ரெடி வரைஞ்சிருக்கிறது ஒரு டைமென்ஷனே கொடுக்காம வரைஞ்சிருக்கேன். ஸோ அந்த லைனோட லென்த் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. இப்போ எனக்கு இது ஒரு 150 mm வேணும் லென்த் அப்படின்னு நான் இங்கே என்ட்ரு கொடுக்குறேன்னு வைங்க. இந்த லைனோட லென்த்து 150 mm மாறிடும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ 2 லைன் இப்படி பேரலாக இருக்குது அப்படின்னு வைங்க. இந்த 2 லைனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைனும் செகண்ட் ஒரு லைனையும் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு காமிக்கும். இப்போ 69.6 இருக்குது. இதை நான் ஒரு 75 கொடுக்குறேன்னு வைங்க. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 75 mm மாறிடும். நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு ஷேப் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத எப்படி டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு லைனையும் செகண்ட் லைனையும் செலக்ட் பண்ணிங்கன்னு வைங்க. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்துடும். ஸோ இப்போ இருக்கிற ஆங்கிள் எனக்கு அப்படியே இருக்கட்டும்னு நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இங்கேருந்து இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இந்த 2 லைனையும் செலக்ட் பண்ணிட்டு உள்ளே இப்படி கொண்டு போனீங்கன்னா இந்த பக்கம் இருக்க ஆங்கிள் வந்து நமக்கு கிடைக்கும். இதே வெளியில் இப்படி கொண்டு வந்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு இருக்க ஆங்கிள் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதே மாதிரி ஜாயிண்டாக இருந்தால் மட்டும்தான் ஆங்கிள் பார்க்க முடியுமானா கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த 2 லைன் இருக்கு இல்லையா, இது ரெண்டுக்கும் நான் இப்போ ஆங்கிள் பார்க்க போகிறேன். சரிங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ லைன் யூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதோட ஹைட் என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த லைனை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணால் போதும். சரிங்களா. இதை நமக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட வித்து. சரிங்களா. இப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டயகனல் டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா. செலக்ட் பண்ணிட்டு மவுஸை வந்து இப்படி கொண்டு போகக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் இருக்கிற வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை தான் காமிக்கும். இப்படி கொண்டு வந்தால் ரெண்டுக்கும் இருக்கிற ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை காமிக்கும். இப்படி கொண்டு வந்தால் தான் 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டயகனல் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு லைன் வந்து வரைஞ்சிருக்கேன். சரிங்களா. இந்த லைனோட லென்த் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணிட்டு லைனை செலக்ட் பண்ணுறேன்னு வைங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனோட லென்த்து. அதாவது இந்த லைனுக்கு பேரலாகவே நீங்கள் மவுஸை வந்து கொண்டு போகணும். சப்போஸ் இப்படி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இது வந்து லென்த்து கிடையாது. இது வந்து மேலே இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கும் இந்த எண்டு பாயிண்ட்டுக்கும் இருக்கிற ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தான் வந்து இந்த வேல்யூ. ஓகேங்களா. இதையே இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் தான் இந்த வேல்யூ. ஸோ இது ரெண்டுமே லென்த்து கிடையாது. லென்த் எதுனா
இந்த 506 இருக்கு இல்லையா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா லென்த். இந்த 200ங்கிறது இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். இந்த 458.26ங்கிறது இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த லைனோட லென்த் என்ன அப்படின்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைனோட லென்த் 500 mm. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைனுக்கு எப்படி டைமென்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தாச்சு. இதில் வேறு ஏதாவது விட்டு போயிருந்தால் அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம அதை அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த இடத்துல பார்த்துக்கலாம். லைன்ஸ்க்கு எப்படி ரிலேஷன்ஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சம் ஸ்கெச்சஸ் வரைஞ்சி வச்சுருக்கேன் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி. சரிங்களா, இப்போ நான் இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜரில் இங்கே ஆட் ரிலேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து எந்த ரிலேஷனுமே ஆட் ஆகாமல் இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த ஸ்கெட்ச் வந்து இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது. இப்போ இந்த லைன் வந்து எனக்கு ஹரிசாண்டலாக வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணுன்னா, இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹரிசாண்டல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்திங்கன்னா ஹரிசாண்டலாக மாறிடும். இப்போ இந்த லைன் இருக்குது, இது எனக்கு வெர்டிக்கலாக வேணும். நான் வரையும் போது கோணையாக வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து எனக்கு அது வெர்டிக்கலாக வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு இங்கே வெர்டிக்கல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த லைன் வந்து வெர்டிக்கலாக மாறிடும். இப்போ இந்த லைன் இருக்குது, இதை வந்து எனக்கு வெர்டிக்கலாக வேண்டாம் ஹரிசாண்டலாக மாறணும் அப்படின்னா அதுக்கு நான் அப்படியே போய் இந்த ஹரிசாண்டல் அப்படின்னு கொடுத்தா அது ஹரிசாண்டலாக மாறாது. பார்த்தீங்களா, எரர் வருது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இது வெர்டிக்கல் அப்படிங்கிற ஒரு ரிலேஷனில் இருக்குது. அந்த ரிலேஷனை ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஹரிசாண்டல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ஹரிசாண்டலாக மாறிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு லைன் இருக்குது, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டு லைனையும் செலக்ட் பண்ணிட்டு பேரலல் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா ரெண்டு லைனும் பேரலாக மாறிடும். அதாவது இந்த லைனுக்கு இது பேரலாக மாறிடும். இப்போ இந்த ரெண்டு லைன் இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த லைனையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கொலினியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு ரிலேஷன் இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா ரெண்டு லைனும் கொலினியர் ஆயிரும். அதாவது ஒரே ஆக்சிஸில் ரெண்டுமே ட்ராவல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனும் ஆங்குலராக இருக்குது. இப்போ இந்த லைனுக்கு இதை பெர்பெண்டிகுலராக நான் மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பெர்பெண்டிகுலர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த லைனுக்கு இது பெர்பெண்டிகுலராக மாறிடும். பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டு ஏன் கோணையாக இருக்குது அப்படின்னா இந்த லைனும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோணையாக தான் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஹரிசாண்டலாக மாற்றணும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு இது பெர்பெண்டிகுலராக இருக்குது, அதே டைமில் வெர்டிகலாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாயிண்ட்டையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கோயின்சிடென்ட் அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்க, வந்து ரெண்டு பாயிண்ட்டும் கோயின்சிடென்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டையும் இந்த லைனையும் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிட் பாயிண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கொடுத்தனா என்ன ஆகும்னா இந்த லைனோட மிட் பாயிண்டில் இந்த பாயிண்ட் வந்து கோயின்சிடென்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் மிட் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ இந்த லைனோட மிட் பாயிண்டில் இந்த பாயிண்ட் வந்து கோயின்சிடென்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கொயர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் மூவ் பண்ணேன்னு வைங்களேன், இப்படி ட்ராக் பண்ணேன்னா மூவ் ஆகும்.
சரிங்களா? அப்படி ஆகக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த லைனை செலக்ட் பண்ணி ஃபிக்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னு வைங்க, இந்த லைன் வந்து மூவ் ஆகாது. சரிங்களா? ஃபிக்ஸ்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கர் மாதிரி போட்டிருக்கும், நங்கூர மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த இடத்த விட்டு அந்த லைன் மூவ் ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரிலேஷன் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இருக்கிற ரிலேஷனை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹரிசாண்டல் அப்படின்னு இருக்கா, இந்த பச்சை கலரில் காமிக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷனோட டீட்டெயில். இதில் நீங்கள் கர்சர் கொண்டு போய் வைக்கும் போதே உங்களுக்கு காமிக்கும் அது என்ன ரிலேஷனில் இருக்குது அப்படின்னு. ஹரிசாண்டல் அப்படிங்கிற ரிலேஷனில் இருக்குது. இப்போ அந்த ரிலேஷனை நான் தூக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு இங்கே போயிட்டு இந்த ஹரிசாண்டல் இப்படி டெலீட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த கீழே க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ரிலேஷனும் இருக்காது. ஓகேங்களா? இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷனை டெலீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் மோர் ரிலேஷன் மறந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 லைன் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த 2 லைனையும் செலக்ட் பண்ணிட்டு நான் ஈக்குவல் அப்படின்னு ஒரு ரிலேஷன் இருக்குது, அதை கொடுக்குறேன்னு வைங்க. இப்போ இந்த 2 லைனோட லென்த்துமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதோட லென்த் வந்து 182.49 mm இருக்குது. இதை வந்து நான் 200 mm மாற்றுறேன். சரிங்களா? அப்போ இந்த லைனோட லென்த்தையும் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 200 mm தான் இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அப்படிங்கிற ரிலேஷன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த லைன் வந்து மூவ் ஆகக்கூடாது அப்படின்னா நான் இங்கே வந்து ஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு ரிலேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? இது ஏன் மூவ் ஆகுது? இது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அது ஏன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆரிஜின்ல இருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டிஃபைன்ட் அப்படின்னு இருக்குது. அதாவது ஆரிஜின்ல இருந்து இதுக்கு எந்த டைமென்ஷனும் இல்லை, அதே டைமில் இந்த லைனுக்கும் எந்த டைமென்ஷனும் இல்லை. சரிங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் டிஃபைன்டை ஃபுல்லி டிஃபைன்டுன்னு வர மாதிரி நம்ம டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் இப்போ இந்த லைனோட லென்த் 400 mm அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இந்த லைனோட வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் 300 mm. சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்க, இதோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தும் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டோம். இப்போ ஆரிஜின் இருக்கு இல்லையா, இங்கிருந்து இங்கே இருக்கிற லைனோட ஏதோ ஒரு பாயிண்டோட நம்ம டைமென்ஷன் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? 300 mm. சரிங்களா? இங்கிருந்து இந்த பாயிண்ட் எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது? 350 mm. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்சு ஃபுல்லி டிஃபைன்டாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் இதை என்ன ட்ராக் பண்ணாலும் இது வந்து மூவ் ஆகாது. சரிங்களா? சப்போஸ் நமக்கு எந்த இடத்துல வந்து டைமென்ஷன் கொடுக்கறதுனே தெரியல, ஆனால் நம்ம வரைஞ்சிருக்கிற ஸ்கெட்ச் பொசிஷன் வந்து கரெக்டு அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபிக்ஸ் அப்படிங்கிற ரிலேஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி சின்ன ஒரு சிங்கிள் லைன் ஸ்கெட்ச் அந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக நம்ம ஃபுல்லி டிஃபைன்டாக மாற்றிடலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிசைன்ஸ்லாம் போடும்போது ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி இருக்கணும். அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அந்த ஃபிக்ஸ் ரிலேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நார்மல் லைனை எப்படி சென்டர் லைனாக மாற்றுறது, சென்டர் லைனை எப்படி நார்மல் லைனாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நார்மல் லைன் வரைஞ்சிருக்கேன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த நார்மல் லைனை செலக்ட் பண்ணோன்னே இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜரில் கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம நார்மல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாறிடும், அதாவது சென்டர் லைனாக மாறிடும். நெக்ஸ்ட்டு இந்த சென்டர் லைன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து
செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற இடம் வந்து செலக்ட் ஆகிருக்கும். அதை வந்து டீசெலக்ட் பண்ணிங்கன்னா இந்த சென்டர் லைன் வந்து நார்மல் லைனாக மாறிடும். ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிளில் 5 டைப் இருக்குங்க. கார்னர் ரெக்டாங்கிள், சென்டர் ரெக்டாங்கிள், 3 பாயிண்ட் கார்னர் ரெக்டாங்கிள், 3 பாயிண்ட் சென்டர் ரெக்டாங்கிள், பேரலலோகிராம். ஃபஸ்ட்டு கார்னர் ரெக்டாங்கிள் பார்க்கலாம். கார்னர் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிட்டு ரெக்டாங்கிளோட ஃபஸ்ட்டு கார்னரை ப்ளேஸ் பண்ணணும். அப்புறம் மவுஸை ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு கார்னருக்கு ஆப்போசிட் கார்னரை ப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சென்டர் ரெக்டாங்கிள், இதில் ரெக்டாங்கிளோட சென்டர் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். அப்புறம் மவுஸை ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு கார்னர் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 3 பாயிண்ட் கார்னர் ரெக்டாங்கிள், இதில் ரெக்டாங்கிளோட ஃபஸ்ட்டு கார்னரை ப்ளேஸ் பண்ணணும், செகண்ட் கார்னரை ப்ளேஸ் பண்ணணும், தேர்ட் கார்னரை ப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 3 பாயிண்ட் சென்டர் ரெக்டாங்கிள், இதில் ரெக்டாங்கிளோட சென்டர் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். அப்புறம் ஏதாவது ஒரு சைடோட மிட் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் ஒரு கார்னர் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். பேரலலோகிராம், இதில் ஃபஸ்ட்டு கார்னரை ப்ளேஸ் பண்ணணும், செகண்ட் கார்னரை ப்ளேஸ் பண்ணணும், தேர்டு கார்னரை நமக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். ரெக்டாங்கிள் அண்டு பேரலலோகிராமுக்கு எப்படி டைமென்ஷன் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெக்டாங்கிளோட வித்து வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லைனை செலக்ட் பண்ணால் போதும், ரெக்டாங்கிளோட வித்து கிடச்சிரும். இதை நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த டைமென்ஷனுக்கோசரம் மாற்றிக்கலாம். இப்போ 54.6 இருக்குது, நான் 60 mm வேணும்னு கொடுக்குறேன் அப்படின்னா 60 mm இந்த ரெக்டாங்கிளோட வித்து வந்து மாறிடும். இதனோட ஹைட்டு எவ்வளோன்னு தெரியணும்னா ஜஸ்ட் இந்த லைனை செலக்ட் பண்ணால் போதும். நம்ம தேவைக்கோசரம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ரெக்டாங்கிளோட டயகனலோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா ஜஸ்ட் இந்த டயகனல் லைனை செலக்ட் பண்ணிட்டு இந்த டயகனல் லைனுக்கு பேரலாக மவுஸை கொண்டு போகணும். நெக்ஸ்ட் இந்த பேரலலோகிராமில் இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த 2 லைனையும் செலக்ட் பண்ணால் போதும். இப்போ இந்த ரெக்டாங்கிளுக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி டைமென்ஷன் கொடுக்கறது அப்படின்னா இந்த லைனையும் செலக்ட் பண்ணிட்டு டைமென்ஷன் கொடுக்கணும். இது ரெக்டாங்கிள் அண்டு பேரலலோகிராம் இதனோட ரிலேஷன்ஸை எப்படி டெலீட் பண்ணுறது, இல்லை புதுசாக ஏதாவது ரிலேஷன்ஸை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரலலோகிராம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேரலலோகிராமை ஒரு ரெக்டாங்கிளாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டி என்ன, அட்ஜசன்ட் சைட்ஸ் வந்து 90 டிகிரியில் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம அதை அட்ஜசன்ட் சைட்ஸ் வந்து 90 டிகிரிக்கு கொண்டு வர போகிறோம். ஐ மீன் பெர்பெண்டிகுலராக கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 சைடையும் செலக்ட் பண்ணிட்டு பெர்பெண்டிகுலர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரிக்கு வந்துடும் அட்ஜசன்ட் சைட்ஸ். ஓகேங்களா? அப்புறம் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவல் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேரலலோகிராம் இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிளாக மாறிடுச்சு. இப்போ இந்த ரெக்டாங்கிளை எப்படி ஒரு ஸ்கொயராக மாற்றணும் அப்படின்னா ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி என்ன, ஆல் சைட்ஸ் ஈக்குவல். அப்போ எல்லா சைடையும் செலக்ட் பண்ணிட்டு அதை ஈக்குவல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கொயராக மாறிடும். செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி இது 100 mm இருக்குது. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணாலும் 100 mm தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி அட்ஜசன்ட் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பேரலலோகிராம் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆங்கிளில் டில்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ இதை எப்படி நம்ம நேர் பண்ணணும், பேஸை வந்து எப்படி ஃப்ளாட் ஆக்குறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கு இந்த சைடை செலக்ட் பண்ணிட்டு ஹரிசாண்டல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக மாறிடும். சரிங்களா?
ஸோ இப்போ நம்ம வேணுங்கிற டைமென்ஷன் வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை எப்படி ஒரு ரெக்டாங்கிளாக மாற்றணும் அப்படின்னா இந்த அட்ஜசன்ட் சைடு வந்து நம்ம பெர்பெண்டிகுலர் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிளாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஸ்கொயராக மாற்றணும் அப்படின்னு என்ன பண்ணணும், எல்லா சைடையும் நம்ம ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டா இது வந்து ஒரு ஸ்கொயராக மாறிடும். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, இதை பேரலோகிராமாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டி வந்து என்ன, அட்ஜசன்ட் சைடு வந்து 90 டிகிரியில் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து 90 டிகிரியில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதை நான் மூவ் சம் ஆங்கிளுக்கு வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து அதை பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ப்ராப்பர்ட்டியை டெலீட் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் வெர்டிக்கல் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து மூவ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே மூவ் ஆகும், எட்ஜும் சேர்ந்து மூவ் ஆகும். அப்போ வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு எட்ஜை ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அந்த ரெக்டாங்கிள் பேரலோகிராமாக மாறிடும். ஸோ நமக்கு வேணுங்கிற டைமென்ஷனுக்கு இதை நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் லைன் அண்டு ரெக்டாங்கிள் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சர்க்கிள் ஆர் ஸ்லாட் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.